ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க இந்த கால வேளையில் இதோட வார்த்தை கேட்கும்படியாக? ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகமாக யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை எப்பவும் விரும்புகிறார், தேவனை உற்சாகமாக சந்தோஷத்தோடு அவரை தேட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இல்லையா, தாவீது சொல்றான், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போவேன் என்று கேள்விப்படக்குள்ளேயே என்னுடைய உள்ளத்தில் பிரதான ஒரு மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி. அப்படின்னா தேவனுடைய ஆலயம் என்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிற இடம். ஹல்லேலூயா, ஆமென். அது தேவனுடைய சமூகம், தேவனுடையதான துதி நமஸ்கரிக்கிறதான இடம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சமூகத்தில் இருக்கும் போதே நமக்கு பெரிதான ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய மனதில் வைத்ததான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? ஆமென். தேவன் சமூகத்தை நாங்கள் எப்பவும் நல்லா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் அவர் நல்லவராக இருக்கிறபடியினால் நாங்களும் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நல்லவர்களாக நல்ல விதமாக இருக்கிறது தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட வார்த்தைகளை கேட்கும் போது நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு கவனமாக செவிசாய்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் வார்த்தைகள் கேட்கிறார்கள், ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதான உணர்வு இன்று ஜனங்களுக்குள்ளாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். நிறைய பேர் வார்த்தைகள் கேட்கிறார்கள். என்ன சொல்ல, வேதம் சில வேளையில் சில பேர் கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. ஆதிகாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரக்காட்டி எல்லாம் தெரியும். ஆமென். ஆனாலும் நிறைய கொஞ்சம் பேர் மட்டும்தான் தேவனுடைய வசனத்துப்படி தான் வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதான உணர்வு உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் உணர்வோடு கேட்கவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, சாத்தான் என்ன செய்வான், அந்த வசனங்களை உங்களிடத்தில் எடுத்து போடுகிறான். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒரு மணித்தேலம் இல்லை, 2 மணித்தேலம், ஒரு நாளும் கூட நீங்கள் வசனத்தை கேட்டாலும் வேளவில்லை, அந்த சாத்தான் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள. பக்கத்தில் சொல்லுங்க, வசனத்தை சாத்தான் எடுத்துக்கொள்ள இடம் கொடுத்தாதீங்க. ஹல்லேலூயா. அதே போல் சொல்லுங்க, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, தூங்குறவங்கள எழும்புறதுக்கு. கொஞ்சம் என்னது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணக்குள்ள நீனும் என்ன கருத்து பண்ணக்கூடாது, நானும் ஒன்று கருத்து பண்ண மாட்டேன். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர் இல்லையா? தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நம்மோட பேசக்கூடியதான தேவன். ரைட், நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தேவனுடைய வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். லூக்கா 9வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரை கடி வாசிங்க. பைபிள் உள்ளவங்க பைபிள் பார்த்துக்கொள்ளுங்க, பைபிள் இல்லாதவங்க அந்த வசனத்துக்கு சரியா நீங்க செவி கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவன் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்துக்கு சற்றே செவி கொடுங்கள். இந்த இடத்தை நாங்கள் பார்க்கிறோம், நான் காண்கின்றேன் 3 நபர்களை குறித்து இந்த இடத்துல பேசப்படுகிறது. 3 விதமான நபர்கள். ஆமென். ஒரு வழியில இயேசு கிறிஸ்து போகிற வேளையில ஒரு மனிதன் வந்து இயேசுவிடத்தை கேட்கிறார், ஆண்டவரே, நீங்க எங்கு சென்றாலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 57வது வசனம் 9ஆம் அதிகாரம் 57 சொல்லப்பட்டிருக்கு. வேறொரு அவரை நோக்கி 57 அவர்கள் வழியில் போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனால் உம்மை பின்பற்றி வருவேன் என்று ஒருத்தன் சொல்கிறார். ஆமென். 2வது மனுஷன் நாங்கள் பார்க்கிறோம் 59, வேறொருவர் அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றான்.
அதற்கு அவர், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதே போல மூன்றாவது மனுஷன் என்ன சொன்ன பார்க்கிறோம். பின்பு வேறொரு அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டிற்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளை நான் பார்க்கிறோம். இந்த வசனங்களுக்கு நான் பார்க்கிற வேளையில் 3 நபர்களை இல்லாட்டி வித்தியாசமான நபர்களை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது நபர் தான் என்னன்னு செய்கிறார், அவர் தீர்மானம் எடுக்கிறார். என்னன்னு சொன்னான், ஆண்டவரே, நீர் எங்கு போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. நல்ல விலையும் கொள்ளுங்க. ஆண்டவர், நீங்க எந்த இடத்துல போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இப்படியான இந்த சபைகளுக்குள்ள இந்த 3 விதமான நபர்கள் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், முதலாவது நபர் தான், ஆண்டவரே, நீர் எங்கு போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஆமென். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே, உம்மை எங்கு போனாலும் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. நீங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றுவேன் ஆண்டவரே. நீங்க எதை சொல்லணுங்க நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் யார்? ஒரு பரிசேயனா இருந்தான். மத்திய புத்தகத்தில் அது சொல்லப்பட்டிருக்க பரிசேயன் என்று சொல்லி. இன்னும் நான் பார்க்கிறோம், ஆண்டவரே, அவர் சொல்றார், நீங்க எங்க போனாலும் ஆண்டவரே நம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது பின்பு ஆண்டவர் சொல்றார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னா படுத்துக்கொள்ள கூட இடமில்லை. யார்? மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. வேறொருவன், நான் இரண்டாவது மனுஷன் நான் பார்க்கிறேன். இரண்டாவது மனுஷனுக்கு அந்த மனுஷனால சொல்கிறான், இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, வேறொருவரை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றான். அதற்கு அவன், ஆண்டவர், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது மனிதரை நாங்கள் காண்கின்றோம். இரண்டாவது மனுக்கு அவன் இல்லை, இயேசு கிறிஸ்து பேசுகிறான். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொல்கிறான், நீ என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. இந்த சில பேர் இருக்காங்க சபையில, சில பேருக்கு என்னது, அவங்களுக்கு என்னது, அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரமாட்டாங்க, அவங்க நினைச்சு செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு சில நேரத்தில் பாஸ்டர்மார்கள் சொல்ல வரும், என்னது, வா ஆண்டவரை தேடு, ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு வா, வெள்ளிக்கிழமை உபவாசம் கொடுத்துக்கு வா, ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய், ஆண்டவருக்காக இப்படியான காரியங்களை செய் என்று சொல்லி சில பேர் அவங்களுக்கு என்ன செய்யணும், எந்த நேரமும் அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அப்போது தான் எப்படியாவது கிறிஸ்துக்குள்ளாக அவங்களோட வாழ்க்கை நடத்துறாங்க. ஆமென். இன்னொரு மூன்றாவது மனிதனை நான் காண்கின்றேன் இந்த இடத்துல. எனக்கு அன்பானவர்களே, என்னது, பின்பு வேறொருவன், 61வது வசனம், அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டிற்கின்ற இடத்தில் அனுபவித்துக் கொண்டு வருவார் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இப்ப மூன்றாவது மனிதர் யாருன்னா, நல்ல விலை கொள்ளுங்க, ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றுவேன், ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, அதை கொஞ்சம் நான் செஞ்சுட்டு வந்துடுறேனே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக இன்று சபைகள்ல 3 விதமான மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். 3 விதமாக பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்க, அடே, நான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்கிறவனா நான் மாற வேண்டுமாப்பா, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக தேவ ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும், அர்ப்பணிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, அவளுக்கு எந்த உணர்வு இல்லை, வந்துட்டு செய்திக்கு வந்தாச்சு, ஏதோ நமஸ்கரித்தோமா, காணிக்க கொடுத்தோமா, இதோட வசனத்தை கேட்டோமா, நம்மட பாட்டில் போக வேண்டியதுதான். இப்போ அவர்களுக்கு சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் எந்த நேரம் அவங்களுக்கு என்ன செய்ய வேணும், வைன் பண்ணணும். வைன் பண்ணுற கார்கள் பார்த்துருக்கீங்க தான் இல்லையா? கொஞ்சம் அந்த நல்லா சுற்றி கொஞ்சம் வச்சுட்டோன்னு சொன்னால் பிச்சுக்கிட்டு ஓடும் இல்லையா? அது போய் கொஞ்சம் நின்றுடும். இப்போ மறுக வந்து அது வைன் பண்ணணும். இப்போ சில பேருடைய வாழ்க்கையில் பாஸ்டர்மார்கள் ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேணும், எந்த நேரம் அவங்களுக்கு சொல்லணும், என்ன காலேஜ் ஜெபிச்சியா, பைபிள் வாசிச்சியா, இந்த கிழமை என்னது, எங்கே போனேன், வெள்ளிக்கிழமை ஏன் செய்திக்கு வரல, செய்திக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு வா என்று சொல்லி எந்த நேரம் சில பேருக்கு என்ன செய்ய வேணும்,
சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அப்போது தான் அவர்களுக்கு அந்த உணர்வே வரும். இன்னொரு கூட்டம் இருக்காங்க, என்ன சொன்னா, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும், என்னால இந்த இடத்துல ஆனாலும் என்ற வார்த்தை என்னது, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய விருப்பம் தாப்பா, ஆனாலும் என்ற மனுஷன் இருக்காங்க, அது ஒரு பிசாசி. என் குடும்பத்தில் இருக்காங்களே பிள்ளைங்க, அது அவங்க நாளத்தாப்பா ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. சில பேர் என்னது, அதுக்கு சாக்கு போக்கு சொல்றவங்க இருக்காங்க. ஆண்டவருக்காக உபவாசம் கூட ஏன் வரல பாஸ்டர், உபவாசம் கூட வரத்தான் இருந்தது பாஸ்டர். காலையில பாருங்களேன், வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, கடன்காரன் வந்துட்டான் வீட்டுக்கு, இல்லாட்டி செக் போறோம், அவன் கால் பண்ணிட்டான் பாருங்க. 3ஆம் வசனம் அது, ஆனாலும் நான் போயிட்டு ஆண்டவரே முன்பாய் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது சொல்றது ஏன்னு சொன்னா, அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. சொல்லுங்க, கிறிஸ்துவை பின்பற்றுவது அது சாதாரணமான காரியம் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது சொல்லுது நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமா கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு அவனுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சில பேர் இருக்கிறாங்க, நான் கிறிஸ்துக்காக ஏதாவது செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்றுதான உணர்வு உள்ளவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஆனா சில பேர் இருக்கிறாங்க, என்னது, அவர்களுக்கு எந்த நேரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சில பேருக்கு, சில பேர் இருக்கிறாங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்கின்றவளா இருக்கிறாங்க. இப்ப உங்ககிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி, நீங்க எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க சொன்னா, எத்தனை பேர் நீங்க சொன்னாங்க கேட்டா எத்தனை பேர் கை ஊத்துவீங்க? நீங்க எல்லாருமே ஊத்துவீங்க. அப்போ எனக்கு தெரியும், யாருமே நீங்க இயேசு கிறிஸ்துவை நேசிக்காம இந்த இடத்துக்கு வரல. ஹல்லேலூயா, ஆமென். இல்லையா? இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை நேசிக்கலாட்டி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து நேசி, நீங்களும் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் தான் உணர்வு உங்களுக்கும் இருக்குது. நான் சொல்லல உங்களுக்கு யாருக்கும் அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் சில நேரத்தில் இந்த இடத்துல இயேசு ஆனாலும் என்றதான ஒரு வார்த்தை இருக்கிறது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஆனாலும் என்ற வார்த்தை இன்று அவங்களோட வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அதனால அவர்களுக்கு என்ன தேவ ராஜ்யத்துக்குரியதான சில காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறதா, ஏதாவது ஒரு காரணம் இன்று ஜனங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியதான ஜனங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தது, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தது, ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை சம்பூர்ணமாக விடுதலை ஆக்கியது எதற்காக சொன்னோம்? நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களாக மாற வேண்டும் என்று. பக்கத்தில் சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, நீ உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தது கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக. அப்படின்னா நீங்க கிறிஸ்துவை பின்பற்றீங்களா? கிறிஸ்துக்குள்ள உங்களோட வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பின்பற்றீங்க? அந்த முதல் மனிதனை போல, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எதை சொன்னாலும் நான் செய்ய ரெடி ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் நான் வரத்துக்கு ரெடி ஆண்டவரே. ரெண்டாவது மனுஷன் தான், என்னது, இல்லாட்டி நம்ம ஏதாவது செய்யறதுக்கு யாராவது நமக்கு சொல்லி கொண்டு இருக்கணுமா? இல்லாட்டி பாஸ்டர்மார்கள் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கணுமா? இதை செய்யுங்கப்பா, இதுக்கு செய்யுங்கப்பா, இந்த ஊழியத்தை செய்யுங்க, இந்த இடத்துக்கு போங்க, கிறிஸ்துக்குள்ளாக இப்படி நீங்க வளருங்க. ஆமென். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, நல்ல விலையை கொள்ளுங்க. நாங்களும் சொல்றதான காரியம், கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று சொல்றது நாங்கள் கிறிஸ்துவை பின்னுக்கு செல்றது அல்ல, இல்லையா? கிறிஸ்துவை பின்பற்றுவது அவருடையதான, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போல நம்முடைய வாழ்க்கை வாழ்வது. அதுதான் பாருங்க, இந்த இடத்துல சொல்றார், இந்த வேதம் சொல்கிறது, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷக்கு தலை சாக்க இடமில்லை. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, கிறிஸ்து பின்பற்றுவது என்று சொல்றது கிறிஸ்துவின் பாடுகள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை செல்வது. இன்னும் நிறைய பேருக்கு தான்
கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்றது ஒரு சுகம்போகமான வாழ்க்கையான்னு மாறி போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் வேணும், ஆனா ஆண்டவருக்கு கஷ்டப்பட விருப்பம் இல்லை ஜனங்களுக்கு. என்ன வேணும் இல்லையா? ஏன் ஆண்டவர் வேணும்? நித்திய ஜீவன், அந்த சதாகால ஜீவத்துக்கு போறதுக்கு. இல்லைன்னா ஆண்டவர் வேணும் தன்னோட ஆண்டவரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு. ஆண்டவர் வேணும் என்று தன்னோட வாழ்க்கை சில காரியங்களை செய்து கொள்றதுக்கு. ஆனா கிறிஸ்துவுக்காக பாடுகள் மத்தியில் போறதுக்கு, இல்லாட்டி பின்பற்றுவதற்கு, அவர் வாழ்ந்ததை போல தன்னோட வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்று ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் நேற்று கூட எங்களோட ஜெபக்காலத்தில் சில காரியங்கள் நான் சொன்னேன். என்னன்னு சொன்னா, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஏன் கிறிஸ்தவனுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமா இருக்குது? ஏன் இந்த கிறிஸ்தவனுக்கு இந்த அப்படின்னா, உதாரணத்தை நான் பார்க்குறோம். பிரதர் நடா இருக்கிறாரு, ஜோசப் இருக்கிறாரு. இப்ப பிரதர் நடாக்கு ஒரு மணித்தால் ஜெபிக்கிறது சொல்றது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. ஆனா அதே காரியம் ஜோசப்புக்கு அந்த ஒரு மணித்தால் ஜெபிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம். அப்படின்னா பிரதர் நடாக்கு அது லேசா இருக்கிறதுக்கும் ஜோசப்புக்கு அது கஷ்டமா இருக்கிறது காரணம் என்ன? எத்தனை பேருக்கு விலங்கு நான் சொல்றது? உங்களுக்கு விலங்கு நான் சொல்றது கொஞ்சம் எனக்கு செய்ய கொடுங்க. பிரதர் நடாக்கு அந்த ஒரு மணித்தால் ஜெபிக்கிறது அது ஒரு லேசான காரியம். அவர் சொந்த காரியத்தை செய்யறாரு. ஆனா ஜோசப்புக்கு அந்த ஒரு மணித்தால் ஜெபிக்கிறது என்பது சொல்றது பெரிய கல்லொண்டு கலையில் வச்ச மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு மணித்தால் ஜெபமா வேணும் பாஸ்டர். அப்படின்னா சில பேருக்கு இந்த 2 மணித்தால் இந்த ஆராதனை அவங்களுக்கு ஒரு லேசான காரியம். ஆனா சில பேருக்கு இந்த 2 மணித்தாலும் என்பது ஒரு 4 போற மாதிரி இருக்குது. ஏன்? 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவாங்க தானே, 2 பேரும் ரட்சிப்பு இருக்கு தானே, 2 பேருக்கு இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரசத்தை சிந்தினார் தானே. அவர் நடக்காது, அது லேசா இருந்ததுக்கும் ஜோசப்புக்கு அது கஷ்டமா இருக்க காரணம் என்ன? நல்ல விலை கொள்ளுங்க, அவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவு மட்டத்தில். ஹல்லேலூயா. நல்ல வேலை கொள்ளுங்க. நல்ல வேலை. உங்களுக்கு நான் சொல்றதான காரியம், கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு தூரம் பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் நீங்கள் ஆசையோடு பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் ஒரு வாஞ்சோடு பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடினம் அல்ல. அவர்கள் ஒரு நாளும் சாக்கு போக சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் சாக்கு போக சொல்ல மாட்டாங்க. அவர்கள் தேவனுக்காக, அவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்கின்றவனாக வாழ வேண்டும் என்று சொன்ன உணர்வு அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமாக நினைக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான். எத்தனை பேருக்கு விளங்குறது நான் சொல்ற காரியம்? கொஞ்சம் செவி கொடுங்க. நான் நினைக்கிற கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாரு சொல்லு. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாரு சொல்லு. ஆவியானோட சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. அப்படின்னா கிறிஸ்துவை நாங்கள் எப்படியாக பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை ஏன் நமக்கு முடியல பின்பற்ற? இன்று ஏன் கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை? ஏன் ஆண்டவருக்காக எதை செய்ய நமக்கு முன்னுக்கு வர முடியல? ஏன் எதை செய்ய நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியல இன்று ஜனங்களுக்கு? நல்ல விலை கொள்ளுங்க. வேதம் நமக்கு சொல்கிற அன்பானவர்களே, பாருங்க, நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பி தருகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும், வேறொரு ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலே, உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலே, அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, நல்ல விலை கொள்ளுங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடினால். ஆமென்.
படினாலும் அவன் உத்தமமா என்னை பின்பற்றி வந்த படினாலும். ஹல்லேலூயா. இன்று ஜனங்கள் தேவனை பின்பற்ற முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவருக்கு அதிகமாக அவனுடைய வாழ்க்கை இடம் கொடுக்காத நிமித்தமாக. ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் புருஷர் மட்டும் 6 லட்சம் வந்தாங்க இல்லையா? ஆமென். அப்புறம் அவனோட மனைவிகள், அவனோட பிள்ளைகள் எல்லாரும் பார்க்கணும் இடத்துல சொல்கிறாங்க ஒரு 20 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், காலேப் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வேறொரு ஆவி உள்ளவனாக இருந்தான். அவனுக்குள்ளாக வித்தியாசமான ஒரு ஆவி இருந்தது. அவன் எப்படி இருந்தானா? தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடி, என்னை உத்தமாய் பின்பற்றினபடினா. ஹல்லேலூயா. நல்ல விலையும் கொள்ளுங்க. தேவ ஆவிக்கு இடம் கொடுக்காதவன் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆவி இல்லாமல் நீங்க கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பலத்தினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய பணத்தினால எனக்கு பலன் இருக்கிறதுக்காக கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. எனக்கு எல்லாம் இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு பைபிள் பத்தி எல்லாம் தெரியும், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வேண்டியது செய்யலாம், எனக்கு என்னோட சரீரத்தில் பலன் இருக்கிறது, அதனால் எனக்கு இன்னும் செய்யலாம் என்று சொல்லி அப்படி கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவி அவனுக்கு ஆவி உடையவனா இருக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க காலேப்புக்கு ஏன் காலேப்பு தேவனை உத்தமாய் பின்பற்றினான் என்று சொன்னால் அவருக்குள்ள வேறொரு ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவரை வழிநடத்தினது பரிசுத்த ஆவியானவர். அதனால காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்ற அவருக்கு கஷ்டமா இருக்கல. ஏன் இன்று ஜனங்களுக்கு உத்தமமாக கிறிஸ்துவை பின்பற்ற கஷ்டம் சொன்னா, ஆவியானோட தொடர்பு அவங்களுக்கு வாழ்க்கையில் இல்லை, ஆவியானோட சம்பந்தம் அவங்களோட வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான உங்களோட மனதுக்கு இது எடுங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களோட வாழ்க்கை நீங்க கட்டியெழுப்பாயிட்டு அவருக்குள்ளாக உங்களோட வாழ்க்கை நடத்த முடியாது. நீங்க கிறிஸ்துவ விசுவாசிப்பீங்க, நீங்க சேதிக்கு வருவீங்க, ஆனா கிறிஸ்துவ உங்களுக்கு பின்பற்ற முடியாது. அதுக்கு வேணும்னு சொன்னா தேவ ஆவியானவருக்கு நீங்க அதிகமாக உங்களோட வாழ்க்கை இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, வேறு வசனம் சொல்லுகிறது, என்னோட வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12. மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி, மனுஷனுள்ள ஆவியை அன்றி, மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனால் எங்களுக்கு புறப்படப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா கர்த்தருக்கு. உங்களுக்குள்ளாக மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக நீங்க இருக்குன்னு சொன்னா, மனுஷன் சிந்திக்கிற விதமாக நீங்க சிந்திக்கிறீங்க சொன்னா, உங்களுக்குள்ள மனுஷனுடைய கிரியைகள் தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் தேவனுடைய ஆவியை பெறாமல் தேவனுடைய காரியங்கள் அறிய முடியாது. ஹல்லேலூயா. நல்ல விலையும் கொள்ளுங்க. நீங்க என்ன மனுஷனோட ஆவியை பெற்றிருக்கீங்களா, இல்லாட்டி தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? பக்கத்துல தானே சொல்லுங்க. நீங்க மனுஷனோட ஆவியை பெற்றிருக்கீங்களா, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, பாருங்க, தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுடைய காரியங்கள் அறிய மாட்டான்.
இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப நாம ரட்சிக்கப்படக்குள்ளே ஆவியான வந்துட்டாரா? எத்தனை நினைக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டு இப்ப சில பேர் 10 வருஷம், சில பேர் 20 வருஷம், சில பேர் 15 வருஷம், சில பேர் 30 வருஷமும் இருக்கிறீங்க. சில பேர் பிறந்தனாலே நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் இல்லையா? இப்ப நான் பிறக்கக்குள்ளேயே எங்க அம்மா அப்பா சேதிக்கு போறாங்க. நான் பிறக்குள்ளேயே அப்போ நான் பிறக்குள்ளே கோயிலுக்கு போனோன்னு தெரியல, எனக்கு கொண்டு போனாங்களும் தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச நாட்களில் தான் நான் சேதிக்கு தான் வரேன். அப்போ நான் பிறக்கக்குள்ளேயே கிறிஸ்துவனை அறிஞ்சவன் தான். ஆமேன். இப்போ அதே போல் நிறைய பேர் இருக்கிறீங்க. பிறக்குள்ளே நீங்கள் சேதிக்கு வந்தவங்களும் இருக்கிறீங்க, சில பேர் இடையில் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறீங்க. ஆமேன். அப்போ நான் நல்லவே கொள்ளுங்க, நாங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டோம் அப்பவே பரிசுத்தாவே நமக்குள்ள வந்துட்டார். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவே நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக, அவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கை எப்பவும் அனலுள்ளதாக மாற்றிக்கொள்வது மிக முக்கியம். இப்ப பரிசுத்தாவே நமக்குள்ள இருக்கிறாது. அந்த ஐத்தான வேற சொல்லப்பட்டிருக்குது, ஆவியை நீங்க அவித்து போடாதிருங்கள். இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியை நம்ம அவித்து போட இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்க ஆவி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அது அனலுள்ளதாக நம்ம எப்போது அதை என்ன செய்ய வேண்டும்? எரிய செய்ய வேண்டும் இல்லையா? சிட்ட ஒரு பாட்டு பாடினாங்க, என்னது? அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். ஹல்லேலூயா. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். இப்ப நீங்க வீட்டில் ஜெபிக்கலன்னு சொன்னா உங்களுடைய இதயம் அனலாக மாற முடியாது. நீங்க இதோட வசனத்தை வாசிக்கவில்லைன்னு சொன்னா உங்களுடைய இருதய அனலாக மாற முடியாது. நீங்க கிறிஸ்துவின் காரியங்கள், கிறிஸ்துக்குள்ளான காரியங்கள் நீங்க செய்யவில்லைன்னு சொன்னா உங்களுடைய இருதய அனல் உள்ளதாக மாற முடியாது. காலை வேறே ஒரு ஆவி உள்ளாக இருந்தபடினால வேறும் சொல், அவன் தேவனுக்கு உத்தமமாய் அவன் நடந்தான், உத்தமமாய் பின்பற்றினான். இன்று நான் உங்களை சொல்றேன், தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உத்தமமாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய விருப்பத்தை இந்த உலகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல்ல விலை கொள்ளுங்க, அவருடைய ஆவியை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. அவரோட ஆவிக்கு அதிகமாக இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானோடு எப்போது அனலுள்ள வாழ்க்கை வாழ பழகுங்க. அப்படி நீங்க இல்லைன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும். நான் எப்பவும் சொல்வேன், உங்களுடைய குடும்பத்தை என்னது ஒரு ஆவிக்குரிய கிரியை செய்கிற குடும்ப சூழ்நிலையா மாற்றிக்கொள்ளுங்க. எப்பவும் இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யறதான காரியம் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, பாருங்க, அதே போல என்னாகுமா 32ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்களே. உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனியின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜோசுவாவும் காலேபும் மட்டும் 20 லட்சம் ஜனங்கள்ல ஜோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ள போனார்கள். ஏன்? அவர்கள் வேறு ஆவியுடையவர்களாக இருந்தார்கள். அவர் அவர்கள் தேவனை உண்மையாக பின்பற்றினார்கள். 20 லட்சம் ஜனங்கள்ல அவர்கள் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். தேவ ஆவிக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கை நடத்தப்பட்டார்கள். அவர்கள் தேவனை உண்மையாக பின்பற்றினார்கள். வேறு சொல்கிற உத்தமமாய் சொல்கிறேன், உண்மையாக பின்பற்றினார்கள். இன்று நாங்கள் எப்படி பின்பற்றும் கிறிஸ்துவை? உண்மையாக பின்பற்றுவோமா? இல்லாட்டி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏதோ நான் சேதிக்கு வரேன், ஏதோ நான் வேண்டது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். இப்போ சில பேர் தேவனை தேடுவது எதற்காக சொன்னால்
ஐயோ ஆண்டவர் செய்திக்கு போகாட்டி என் குடும்பத்துக்கு ஏதாவது வந்துடும், என் பிஸ்னஸுக்கு ஏதாவது வந்துடும், ஆண்டவர் ஏதாவது தண்டிச்சிடுவார் என்றதான ஒரு பயத்தில் இன்று நிறைய பேர் என்னது கிறிஸ்துவை தேடுகிறார்கள். ஆமென். நாங்களும் சொல்றேன், நாங்கள் கிறிஸ்துவை தேட வேண்டும், அவருடையதான விருப்பத்தை இந்த உலகத்தில் செய்யும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை செய்யும்படியாக. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த பாடுகள் மத்தியில் செல்ல வேண்டும் அன்பானவர்களே. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுவதை சொல்ற லேசான காரியம் இல்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை இழந்து போக வேண்டும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. அதான் நான் போன கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதபடிக்கு உங்களுடைய மனதை புரிதாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்களை செய்கிறவனுக்கு கிறிஸ்துவின் காரியங்களுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கிறது. உலகத்தின் மேல் அன்பு கூறவனுக்கு கிறிஸ்துவின் காரியங்களுக்கு அவர் நேசிக்க முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு காலம் நேரம் இல்லாதனால கிறிஸ்துவை பின்பற்ற முடியல, உலகத்தின் காரியங்களை விட முடியாதனால கிறிஸ்துவை பின்பற்ற முடியல, உலகத்தின் ஆசைகளை விட முடியல, உலகத்தின் பொக்கிஷங்களை விட முடியல, உலகத்தின் காரியங்களை விட முடியல. அதனால அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியல. ஹல்லேலூயா. நல்ல விலையும் கொள்ளுங்க. அதுதான் என்னன்னு சொன்னா, அவன் ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் போயிட்டு டக்குனே தகப்பனை போய் அடக்கம் பண்ணிட்டு வாரேன் ஆண்டவரே. இன்னொரு சொல்றான், ஆண்டவர் நான் போயிட்டு வீட்டுக்கு போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. கலப்பை மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. நல்ல விலையும் கொள்ளுங்க. நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆமென். நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்றுதானே நம்முடைய ரட்சிப்பான உறுதி. அதுக்காகத்தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தது ஆண்டவர். கிறிஸ்துவை போல மாறும்படியாக, கிறிஸ்துவின் கிரியைகளை இந்த உலகத்தில் செய்யும்படியாக, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படியாக. அப்படின்னா நாங்கள் இந்த உலகத்தின் மனுஷனுடைய ஆவியை நாங்கள் பெறவில்லை, தேவனால் வருகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்தாவினுக்குள்ளாக நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு எப்படி ஊற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினுக்குள்ளாக, அந்த ஆவியானுக்குள்ளாக நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் எப்படி ஊற்றப்பட்டிருக்குன்னா, அந்த பரிசுத்த ஆவியினுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறபடினால நாங்க உலகத்தோர வேஷம் தரிக்க இயலுமா? உலகத்தை போல வாழ முடியுமா? என்னடா முடியுமா சொல்லுங்களேன். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றதான காரியம், நாங்கள் தேவனுடைய ஆவி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுக்குரியவர்களை நாங்கள் சிந்திக்கின்ற ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். அப்படின்னா நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். பாருங்க, இதான் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38-39. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாதி பேர் தான் சொல்றாங்க, இன்னும் பாதி பேர் இல்ல, தூங்கிட்டாங்களோ தெரியல. சரி, சத்தமா கரங்களை சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் ஜீவனை இழந்து போறவன் அதை காத்துக்கொள்வான். அப்படின்னா தன் சிலுவையை நல்ல விலையை கொள்ளுங்க. அப்படின்னா எப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்குது.
ஏசாமி சொல்லக்குள்ள நான் சுமந்த சிலுவை நீங்க சுமந்து வர சொல்லி. இப்போ உங்களுக்காக ஆண்டவர் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் எனக்காக நீங்க வாழும்படி ஆண்டவர் சொல்றார். ஆமேன். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் படிக்கல பாஸ்டர், எனக்கு வாசிக்கவே தெரியாது, அதனால எனக்கு இந்த ஊழியம் சரி வராது பாஸ்டர், எனக்கு காசு இல்லை பாஸ்டர், விசிட்டிங் போகிற சொல்கிறீங்க, எனக்கு பஸ்ஸுக்கு போட காசு இல்லை பாஸ்டர் விசிட்டிங் போகிறதுக்கு சொல்லலாம். சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு என்னோட சரத்தில் என்னது நோய் பாஸ்டர், தலை வலிக்குது பாஸ்டர், கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாம் வலி பாஸ்டர், அதனால போக முடியாது. இப்ப நல்ல விலை கொள்ளுங்க. இப்ப தன் சிலுவை ஆண்டவர் உங்களை இயேசு கிறிஸ்துவை போல மாறுறது உண்மை. ஆனா தன் சிலுவன்றுக்கு தான் இருக்கிற நிலைமையில் ஆண்டவர் உங்களை செய்யறார். தேவனுக்காக நீங்க வாழுங்க. இப்ப யோவான் செய்யறது போல அஜித்துக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம், இல்ல சண்டகுமார் செய்யறது போல நடக்க செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்களுடைய சிலுவை சுமந்து கொண்டு தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியாகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்படியாகத்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தன் ஜீவனை எனக்காக இழந்து போகிறவன் அதை காத்துக் கொள்கிறான். எனக்காக இழந்து போறவன் அம்மான். அப்படின்னா ஆண்டருக்காக நீங்க எதை விடுறீங்களோ, ஆண்டருக்காக நீங்க எதை அர்ப்பணிக்கிறீங்களோ, எது நீங்க உங்களுடைய லாபத்தை விட்டுறீங்களா, இந்த உலகத்தின் காரியங்கள் விடுறீங்களா, அது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த இன்மையில் மட்டுமில்லை, அது பரலோகத்திலையும் அது வறுமை என்னது ஆண்டு கொடுக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா விலகுது ராஜா சொல்றது கே சுரேஷ் விளங்குதா? நல்ல விலை கொள்ளுங்க. எனக்காக எதை நீங்க விட்டீங்க பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்துக்காக நீ எதை விட்டுருக்கீங்க? நீங்க எதை விடுறீங்களோ அந்த சிலுவை, தன் சிலுவை சுமந்து கொண்டு வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. நீங்க இதை விளங்கி கொண்டீங்க சொன்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு கடினம் அல்ல, கிறிஸ்துக்காக படுகிற பாடுகள் உங்களுக்கு கடினம் அல்ல, கிறிஸ்துக்காக வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துக்காக வாழ்றது வாழ்க்கை அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, அது ஒரு புனிதமான வாழ்க்கை. ஆமென். அதில் கிடைக்கிற சந்தோஷம், அதில் கிடைக்கிறதான ஆறுதல் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. பாருங்க, நான் எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள் 18:21 வாசிங்களே. எலியா ஒரு காரியத்தை சொல்கிறான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. வேளாந்தவங்கள சொல்றதான காரியம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எலியா நாங்க பார்க்கிறோம், இந்த பாகால் தெய்வங்களுக்கும் இல்லாட்டி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் ஒரு போட்டி. யார் தெய்வம் என்றுதான் ஒரு போட்டி. பாகால் அதுகளா அந்த விக்கிரங்களா தெய்வங்கள், இல்லாட்டி எலியாவா தெய்வம். இப்ப எலியா ஒருத்தர், அதுல நாங்க பார்க்கிறோம் அவர்கள் 430 பேர் இருக்காங்க. இல்ல
400 பேர் இருந்தாங்க. என்னது? பாகாலுடைய தெய்வங்கள். இப்ப எலியா சொல்கிறான், நல்ல விலை கொள்ளுங்க, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். இப்ப நாங்கள் எல்லாம் பாகாலை பின்பற்ற மாட்டோம் இல்லையா? இதெல்லாம் விக்கிரங்களை பின்பற்றவங்க இருக்கிறீங்களா? இல்ல, நீங்க எல்லாருமே கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். ஆனா இருக்கிற பிரச்சனை, நாங்கள் எப்படி கர்த்தரை பின்பற்றுகிறோம். எலியா இந்த இடத்துல சொல்கிறார், எனக்கு அன்பான பிள்ளைகளே நல்ல விலை கொள்ளுங்க. 21வது வசனம், அப்பொழுது எலியா சகல தண்டனுக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு 2 நினைவுகளால். இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, 2 நினைவுகள் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தின் காரியங்களும் முக்கியம், தேவனும் முக்கியம். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரை விடுவாங்க, ஆனா ஆண்டவருக்காக உலகத்தின் காரியங்கள் விட விருப்பம் இல்லை. இப்ப நமக்கு உலகத்தின் காரியங்கள் ஆசீர்வாதங்கள் வேணுமா வேணாமா? நீங்க நினைக்கிறீங்க? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். ஆனா நல்ல விலையும் கொள்ளுங்க, சில பேர் என்ன சொன்னால், தேவனை பின்பற்ற முடியாதபடிக்கு உலகத்தின் காரியங்களை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க கிறிஸ்துவை பின்பற்ற முடியல. அவர்கள் என்ன குந்தி குந்தி நடக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அந்த என்னது, விழுந்து விழுந்து எழும்புறாங்க. சில பேர் வாழ்க்கை பார்த்தா வெள்ளிக்கிழமை வருவாங்க, அந்த கிழமையே ஏதோ ஒரு காரியங்களை குலத்துக்குறா வாழ்ந்துக்கிட்டு, வெள்ளிக்கிழமை வந்து உபவாசம் இருந்து தேவனுக்குள்ளா வாழ்ந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு, அதே போல மறுபடியும் திங்கக்கிழமை பார்க்கல அதே முறையில் அவங்களோட வாழ்க்கை நடத்துறாங்க. அதே முறையில் நடத்தி மறுக வெள்ளிக்கிழமை வந்து அவங்கள என்ன செய்யணும்? பாஸ்டர்மார்கள் வைட் பண்ணணும். இப்ப இதுதான் அவங்களோட வாழ்க்கையின் முறைகள். நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களை பிரபஞ்ச சம்பூர்ணமாக விடுதலையாக்கி முடிஞ்சு. ஆமேன். அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள். இன்னும் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறதான ஜனங்கள் அல்ல. இல்ல பாஸ்டர், இந்த உலகத்தின் பாவங்கள் எங்களுக்கு வேணும், இந்த உலகத்தின் கிரியைகள் எங்களுக்கு வேணும். நீங்க அப்படி நடக்கிறீங்க சொன்னா, நீங்க எந்த நாளும் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில ஒரு மட்டத்துக்கு வர மாட்டீங்க. ஏன்? இந்த உலகத்தை மேல் அன்பு வைக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னது எலியா சொல்றான், அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்றான், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால்கள் தெய்வம் என்று சொன்னால் பாகால்கள் பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன். இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் பின்பற்ற, உலகத்தின் காரியங்களை பின்பற்றுங்க. கர்த்தரை பின்பற்றுன்னு சொன்னா சம்பூர்ண கர்த்தரை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. இதை வாசிக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் பாடின ஒரு பாட்டு. உண்மையிலே அந்த பாட்டில் என்னது, இப்போ அவர் பாடுறாரு, எத்தனை பேர் கேட்க விருப்பம் இருக்கிறீங்க? எத்தனை கேட்க ஆசையா இருக்கிறீங்க? ஆமேன். அது சும்மா பாடுற மியூசிக் இல்லை, அழகான பாடு. அது நம்ம மிச்ச நாளை கேட்டது. முந்தி வந்து பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் வந்தது. சரி, குந்தி குந்தி நடப்பதென்ன, இந்த குந்துகளின் காரணம் என்ன? குந்தி குந்தி நடப்பதென்ன, இந்த குந்துகளின் காரணம் என்ன? முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்தி பிந்தி போவது என்ன? முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்தி பிந்தி போவது என்ன? சொல் சொல் சொல், பதில் சொல் சொல் சொல். குந்தி குந்தி நடப்பதென்ன, இந்த குந்துகளின் காரணம் என்ன?
முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்தி பிந்தி போவது என்ன? முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்தி பிந்தி போனது என்ன? உன் கண்ணீரை துடைக்கவில்லையா? உன் கவலையை தீர்க்கவில்லையா? உன் வேதனையை அறியவில்லையா? உனக்கு விடுதலை தரவில்லையா? ஆதியில இருந்த அன்பினால் நீ நிலையாமல் போனது என்ன? பாதியில் வந்த வாழ்வை நம்பி சீரழிந்து போனது என்ன? கிடைத்த இந்த நாளில் உன் ரட்சிப்பை தெரிந்து கொள்வாயா? உன்னை அழைத்த தேவனுக்கு உன் வாழ்வினை தந்திடுவாயா? சொல் சொல் சொல், பதில் சொல் சொல் சொல். குந்தி குந்தி நடப்பதென்ன? இந்த குந்துகளின் காரணம் என்ன? குந்தி குந்தி நடப்பதென்ன? இந்த குந்துகளின் காரணம் என்ன? முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்தி பிந்தி போவது என்ன? முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்து பிந்து போவது என்ன? சொல் சொல் சொல், பதில் சொல் சொல் சொல். ஆமென். ஒரு அழகான பாடல் இல்லையா? முந்தி முந்தி தேடி வந்த நீ இப்ப பிந்தி பிந்தி போவது என்ன? ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. எனக்கு அன்பானது எப்படின்னு நல்லா விலை கொள்ளுங்க. நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆமென். நீங்கள் கர்த்தர் தெய்வம் என்று சொல்ல கர்த்தரை பின்பற்றுங்கள். நீங்கள் உலகத்தின் காரியங்கள் அதுதான் நீங்கள் தெய்வம் என்று பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதை பின்பற்றுங்க. ரெண்டில் ஒன்று நடக்கணும் கண்டிப்பாக. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற நிலைமை குறித்து நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் நம்மளோட வாழ்க்கை செய்த நன்மைகளை, நம்ம எவ்வளவு நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்த விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துக்காக நம்ம எப்படி அனல் உள்ளவர்களாக வாழ்ந்தோம். ஆனால் இன்று நம்மளை பின்வாக்கி வைத்ததான காரியங்கள் என்ன? அந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக நாம் பின்தொடர்ந்து இருக்கிறோமா? என்ன காரணம்? உலகத்தின் ஆசை, உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் சுகபோகமான வாழ்க்கை, அதற்காக நாங்கள் கிறிஸ்துவை விட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இதோட வசனம் நான் சொல்கிறது மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களோ இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுமா கர்த்தருக்கு. பாருங்க, எனக்கு அன்பானது, கிறிஸ்துவை பின்பற்றாதவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன எனக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு நல்ல பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் உங்களை எல்லாம் நாங்கள் இழந்தோமே, எல்லாம் நாங்கள் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோம் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? இல்லையா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி தானே பாஸ்டர். நீங்க சொல்றீங்க எல்லாம் விட்டுட்டு வர சொல்லி, எல்லாம் விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற சொல்லி, அப்படின்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பாஸ்டர்? பேதுருக்கு அதுதான் கேள்வி இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வரும்போது அது மகிமையிலே நியாய திருப்புகிறதானா அந்த சிங்காசனத்திலே நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வேளையில நான் சொல்றேன், இந்த உலகத்தின் காரியங்கள் நாங்கள் இழந்து போகலாம், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளோட வாழ்க்கை இல்லாமல் போகலாம். ஆனாலும்
நாங்கள் தான் ஒரு காலத்தில் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக மற்றவரை நியாயத்திற்கு தான் இடத்துக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை வைக்க போறார். ஹல்லேலூயா. மற்றொரு ஆளுகை செய்யக்கூடியதான விதத்தில் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வெளியேறப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறோம். நாங்கள் மற்றவர்களை ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நான் எப்போ நான் நினைக்கிறதான காரியம், இது நான் யோசித்ததான காரியம், உடனே நானும் ஒரு ஆளுகை செய்ய போகிறேன் மற்றவங்களை. அந்த பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் எனக்காக ஒரு நல்ல இடத்தை வச்சிருக்கிறார். அது நினைக்கக்குள்ளேயே இந்த பாடுகளும் இந்த கிறிஸ்துக்காக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கஷ்டம் இல்லை அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. ஏன்னா நீங்க நினைக்க வேணும், நான் இப்போ வருகிறதான பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒத்துதாக இருக்கிறது. நீங்க கிறிஸ்துக்காக இதை நீங்க விட்டீங்களோ, கிறிஸ்துக்காக எதுக்காக நீங்க பாடுபடுவீங்களோ, நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது மேன்மையானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. கடைசியில் உபாகம் 1:36 சொல்லுது, காலேப் அவன் உண்மையா கர்த்தரை பின்பற்றின படினால ஆண்டவர் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த கானான் தேசத்தை கொடுத்தார் வேறு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்துக்கு கடைசியில் ஜோஷுவாவும் காலேப். நான் சொல்றேன் அந்த பரலோகத்துக்கு மக்கள் ஆண்டவர் வச்சிருக்க அந்த பலன்களை, அந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவை உத்தமமாக உண்மையாக நாங்கள் பின்பற்றுகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் இரு காலத்தை